வெயில் அதிகமாகிடுச்சுங்க. அதனால் சிக்கன் கம்மியாக, அதாவது 10 கிலோ போகிற இடத்துல ஒரு 4 கிலோ அந்த மாதிரி போட்டுட்டு கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட்டு, பூசணிக்காய், அப்புறம் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை விலை கம்மியாக தான் இருக்குது. 4.50 இருந்துச்சு, இப்போ 4.50 இருக்குது. அதனால் ஈக்குவலாக அதுவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிங்களுக்கும் நல்லது. வெறும் நம்ம சிக்கன் மட்டும் போடுறத விட இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் பட்ஜெட்டுக்கும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். முட்டையும் சேர்த்துக்கிருவேன். முட்டை ஒரு 30 முட்டையும் சேர்த்து போட்டுருவேன். 30 முட்டையும் கணக்கு பண்ணிங்கன்னா 3 ஒரு 150 ரூபா வரும். 150 ரூபாய்க்குலாம் நம்ம கறி வாங்க முடியாது, அரை கிலோ தான் கிடைக்கும். ஆனால் முட்டையிலையும் நல்ல சத்து இருக்குது. ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். கறி போட வேணாம் அப்படின்னு சொல்லலை. கறி ஒரு 3-4 கிலோ 5 கிலோ, கொஞ்சமாக பசங்க இருந்தாங்கன்னா 2 கிலோ கூட போதும். நான் ஒரு 3 கிலோ 4 கிலோ தான் போடுவேன். அதுக்கப்புறம் முட்டை, கேரட்டு, பீட்ரூட்டு, பூசணிக்காய் இன்றைக்கி இல்லை, தீர்ந்துருச்சு. இன்றைக்கி தான் சந்தை போய் வாங்கிட்டு வருவேன். சந்தையில் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினோம்னாலே போதும், அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். கேரட் எல்லாமே அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்திக்குவோம். இது நான் ஆல்ரெடி சிக்கன் வேக வச்சுட்டேன். கால் நிறையா போட மாட்டேன், ஒரு 10 கால் மட்டும்தான் போடுவேன். உரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரெகுலராக ஒரு 10 கால் மட்டும்தான். அதையும் உரித்து அது தனியாக பிசைஞ்சு விடுவேன். இது சூப் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஆறட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. இனி வாண்டு பசங்களுக்கு இது எல்லாமே பிசைஞ்சு வச்சு விட்ருவேன். இது கொஞ்சம் விசில் வர கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ளே சூப்பை ஊற்றி பிசைஞ்சு வச்சு விட்றலாம்.